இந்த கோபம்ன்ற வார்த்தை நம்ம எல்லாருமே அனுதினமும் போராடுற ஒரு காரியம் அப்படின்றத நம்ம எல்லாருமே நம்ம அறிஞ்சிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிற எல்லாருமே இதை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். இதோட நம்ம போராடுறோன்றது உண்மை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல மாம்சத்தின் கிரியைகளை பற்றி ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அந்த பட்டியல்ல 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த பட்டியலில் இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா கோபம் இருக்கு. நம்ம எல்லாரும் மாம்சத்துல தான் இருக்கோம். அநேக வேளையில இந்த மாம்சத்தின் கிரியைக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அது எங்க கொண்டு போய் விட்டுறதுன்னா சில தடவை கோபத்துல கொண்டு விட்டுருது. இந்த கோபம்னு இருக்கு பாருங்க, இந்த கோபம் இந்த சாந்த குணத்திற்கு நேர் எதிரடையானது. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்பீர்கள். ஆனால் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருங்க. கோபம் படுறதுல கொஞ்சம் சாந்தமா இருங்க, அவசரப்படாதீங்க, சாந்தமா இருங்க, பொறுமையா இருங்க. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. அப்போ சாந்தத்துக்கு நேர் எதிரடியாக வைக்கப்பட்ட ஒரு குணநலன் என்னன்னு கேட்டீங்கன்னா கோபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் இந்த கோபத்தை குறித்து ரொம்ப எச்சரிப்பை நமக்கு தருகிறது, ரொம்ப எச்சரிப்பை தருது. நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை வாசித்தால், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. 27ஆம் வசனம் பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள்னு போட்டிருக்கு. கோபம் எங்க கொண்டு போயிடும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பிசாசினுடைய செயல்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் கதவுகளை அது திறந்து விட்டுரும். அது நீதியை நடப்பிக்காது, அநீதிக்கு கொண்டு போயிடும். காயினுடைய வாழ்க்கையின் முடிவு என்னன்னா, அவன் கோபத்தை தெரிந்து கொண்டு சாந்தத்தை விட்டு விட்டதுனால கடைசியில் ஒரு கொலைகாரனாக மாறிட்டான். இந்த கொலை செய்கிற சுபாவம் பிசாசின் சுபாவம் வேதம் சொல்லுது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ இந்த கொலை செய்கிற சுபாவம் இவனுக்குள்ள ஏன் வந்ததுன்னு கேட்டா, அவன் சாந்தமான ஒரு இருதயத்தை தெரிந்து கொள்ளாம கோபத்தினால் இருதயத்தை நிறைச்சது. ஆனா எல்லாருக்கும் கோபம் இருக்கு. சில பேர் அதெல்லாம் அந்த கோபத்தையே நல்ல குணமா மாத்திட்டாங்க இல்லையா? ரொம்ப கோபமா இருக்கிறவங்க நல்ல குணமா இருப்பாங்கன்னு வேற நமக்கு பழமொழிலாம் போட்டு நம்ம கோபத்தையே பாராட்டி அதை பெருமைப்படுத்தி அதை ரொம்ப நல்ல காரியமா நம்ம அதை பெயிண்ட் அடிச்சு பாலிஷ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அதை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றோம். ஆனா இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன் தெரியுமா? அந்த கலாத்தியர் 5ல் மாம்சத்தின் கிரியைகளை பட்டியல் போட்டுட்டு நீங்க 21ஆம் வசனத்தை படிங்க. அங்கதான் இருக்கு நமக்கு ரொம்ப எச்சரிப்பான வார்த்தை இருக்கு பாருங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நான் சொன்னது போல, முன்னே சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு. கொஞ்சம் அது நிதானிச்சு பாருங்களேன். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு, பிசாசுக்கு இடம் கொடாதீங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாம்சத்தின் கிரியையாகிய கோபத்துல சிக்கி கொண்டவங்க, கோபத்துக்கு அடிமையானவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாதான், இன்னொரு விதமா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு போட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கோபத்தை விட்டு வெளியே வந்துடணும். நம்முடைய வாழ்க்கை பாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கோபத்தை விட்டு வெளியே வரணும். நாம இளைப்பாறுதலை கண்டடைகிறதுக்கு கோபத்தை விட்டு வெளியே வந்து சாந்தத்தை தெரிந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 16:32 வாசிக்கும் போது, பலவானை பார்க்கிலும் சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று போட்டிருக்கு. சாந்த குணம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மேலானது அங்க நம்ம வாசிக்கிறோம். அதே நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24 முதல் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கோபக்காரனுக்கு தோழனாக மாறாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே சொல்லிட்டு ஏன் சொல்றாருன்னா, அப்படி நீ செய்தால், இந்த கோபக்காரங்களோடய நீ வாழ்ந்துட்டு இருந்தா அல்லது அவங்களோட பழகிட்டு இருந்தா, அவங்களுடைய வழக்கங்கள் பழக்கங்கள் அவருடைய வழிகளை நீ கற்றுக்கொள்ளுவாய், உன் ஆத்மாவுக்கு கண்ணியை பெரிய ஆபத்தை வருவிப்பாய் அப்படின்னு போட்டிருக்கு. கோபமும் கொள்ளாத, கோபத்தை விட்டு நெகிழ்ந்துரு, ராத்திரி கோபத்தோட படுக்க போகாதப்பா, கோபக்காரர்களோடு நீ ரொம்ப பழகாத, அந்த கோபத்தின் குணத்தை கற்றுக்கொள்ளாத, உன் ஆத்மாவுக்கே கண்ணி வந்துடும், பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க முடியாது, பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவ, நீதியின் கிரியை நீ செய்ய முடியாது, அநேக தீமைக்கு நீ உள்ளாயிடுவ. எல்லாத்துக்கும் மேல இளைப்பாறுதல் இல்லாம போயிடும். இளைப்பாறுதல் இல்லாமலே போயிடும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்கு. அது என்ன ஸ்லீப்பர் செல் தெரியுமா? கோபம். சொல்லுவாங்க சாது மிரண்டா. ஆமா, வெளியே சாதுவா தான் இருக்காரு, சாதுவா தான் பேசுறாரு, ஆனா உள்ள கோபம் குடி கொண்டிருக்கு. அது எப்பயா திடீர் ஒரு நாள் என்ன செய்யும், படம் எடுக்கும்.
சில தடவை இந்த பாம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடமே தெரியாது. அது ஒரு வெயில் நேரத்தில் ஒரு பாறைக்குள்ள அல்லது ஒரு கட்டையை அடுக்கி வச்சிருந்தா அதுக்குள்ள சத்தமே போடாம கட்டை அமைதியா இருக்கிறது போல இதுவும் அமைதியா உட்காந்துருக்கும். எது வரைக்கும் அது அமைதியா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த கட்டையை தூக்குற வரைக்கும் தான். கட்டையை விளக்குனீங்க, கல்லை நிமித்துனீங்க, நீங்க சற்று எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, திடீர்னு உள்ள இருந்து என்ன பண்ணும், ஒருவனை தீண்டுறது கிளம்பும். கோபம் கூட அந்த மாதிரி தான், உள்ளே தான் படுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் திடீர்னு அது கொண்டு வருகிற பாதிப்புகள் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆபத்தில் முடிஞ்சிடும். காயினுடைய வாழ்க்கையில் நல்லா தான் பேசிட்டு இருந்தான், நல்லா தான் காணிக்கை கொண்டு வந்தான், ஆனால் உள்ள என்ன இருந்தது, கோபம். நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இன்னைக்கு பேச விரும்புகிறாரு, நம்முடைய வாழ்க்கையை விட்டு இளைப்பாறுதலை பறித்து விடுகிற கோபங்கள்லேருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாராக. நம்ம கோபம் வேண்டாம், ஆண்டவரே நான் கோபம் இல்லாமல் சாந்தத்தை தெரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க இந்த காரியத்துக்காக? ஆமாம், சில பேர் சொல்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க பாஸ்டர், நாங்களாம் ரொம்ப சாந்தம், நாங்கள் இயேசுவை போல நாங்கள் சாந்தமாக இருப்போம், திவ்ய சாந்தம் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி செய்தி இல்லை பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் கோபம் இருக்குது, அந்த கோபத்தில் அப்பப்போ கொஞ்சம் போராடுறேன், இந்த கோபம் எப்போ வெளியே வரும்னு எனக்கு தெரியலை, அந்த கோபத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை தரணும், இந்த கோபத்தை விட்டு நான் வெளியே வந்து சாந்தத்தை நான் ஏற்றுக்கொண்டு நான் கோபத்திலேருந்து விடுதலை பெற்று நான் வந்து உண்மையான இளைப்பாறுதலை இயேசுவிடத்தில் பெற விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ராமின்னு சொல்லுங்கள். அப்போ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குன்றது உண்மை இல்லையா? சரி, இன்றைக்கு இந்த காயினுடைய வாழ்க்கையிலிருந்து கோபத்தின் வெளிப்பாடுகளை பற்றி உங்களோட பேச போகிறேன். காயினுடைய வாழ்க்கை நீங்கள் அவனுடைய கோபத்தை சற்று ஆராய்ந்து வாசித்தால் 3 நிலைகளில் கோபம் நமக்குள்ள வர முடியும்னு கண்டுபிடிப்பீங்க. 3 levels of anger. முதல் கோபத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல, அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. காணிக்கை செலுத்திட்டு வந்து முகம் சரியில்லை. வேதத்தை நீங்க உட்காந்து வாசித்தீங்கன்னா பொதுவாகவே முகம் சரியில்லாதவங்க, ரொம்ப துக்கமா இருந்தவங்க தேவ சமூகத்துக்கு போகும்போது அங்க முகம்லாம் மாறி வந்தது தான் பைபிளை வாசிக்கிறோம். அன்னாள் ரொம்ப துக்கத்தோடு இருந்தாள், ஆனால் அவள் தேவ சமூகத்தில் போய் வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். தேவனுடைய சமூகத்தை பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச பிறகு பின்பு அவள் முகம் எப்படி இல்லை, துக்கமாக இருக்கவில்லைன்னு வாசிக்கிறோம். தேவ சமூகத்துக்கு போய் முகம் நல்லபடியா மாறி வெளியே வந்தவங்க தான் பைபிளை நிறைய பேரை வாசிக்க முடியும். தாவீதை நீங்க யோசிப்பீங்களான்னா 73ஆம் சங்கீதம், நமக்கு எல்லாம் தெரிந்த சங்கீதம், அதுல 3ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, துன்மார்க்கரின் வாழ்வை நான் கண்டபோது வீம்புக்காரையாக அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். எனக்கு ரொம்ப எரிச்சலாகி போச்சு எனக்கு இவங்களை பார்க்கும்போது. அவங்களுடைய செழிப்பு, வளர்ச்சி, அவங்களுடைய மேன்மை, அவங்களுக்கு எந்த ஒரு இடுக்கண் இல்லாமல் அவங்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு இந்த வீம்புக்காரர் துன்மார்க்கர் மேலே எனக்கு ரொம்ப எரிச்சலாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, அதை அறியும்படி யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தேன், அங்கே அவருடைய முடிவை நான் கவனித்து உணர்ந்தேன், அது வரைக்கும் தான் எனக்கு व्यसனம் இருந்தது. தேவனுடைய ஆலயத்துக்கு போய் இவருடைய முடிவெல்லாம் நான் நிதானிச்சு பார்த்த பிறகு எனக்கு இருந்த துக்கம், எனக்கு இருந்த எரிச்சல் என்னோட போயிடுச்சுன்றார். பொதுவாகவே தேவ சமூகத்துக்கு வந்தவங்க எரிச்சலெல்லாம் விட்டு வெளியே வந்தது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் இருக்கு, காணிக்க செலுத்த போனவன் வெளியே வரும்போது எப்படி வந்தான், எரிச்சலோட வந்தான். நான் நினைக்கிறேன் இந்த கோபத்தில் முதல் பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த காயினுடைய கோபத்தில் முதல் பகுதி எழுதுங்கன்னா பின்பு விளக்குறேன். நம்பர் 1, the first kind of anger எப்படி ஆரம்பிக்குதுன்னா, anger directed against oneself. தன்னைத்தானே நோக்கி செலுத்தப்படும் கோபம், நமக்கு விரோதமாக நமக்கே எழும்புற கோபம், நமக்கே நம்ம மேல வருகிற கோபம், இது முதல் வகையான ஒரு கோபம். இந்த கோபத்தை நான் காயினுடைய வாழ்க்கையில பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, பொதுவாக கோபம் அப்படின்னா நம்ம உடனே யார்ட்டையாவது போய் அதை வெளிப்படுத்திடுவோம் இல்லையா? ஆனா இந்த காயினுடைய கோபம் எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, கோபம் வந்து உள்ள வந்த பிறகு, எரிச்சல் உள்ள வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட அவன் யார்ட்டையுமே பேசல. தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் இடத்துல போய் சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணல, தேவனிடத்துல போய் சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணல. அந்த கோபம் முழுவதும் எங்க வச்சுக்கிட்டான்னா தனக்குள்ள வச்சுக்கிட்டான். அவனுக்கு என்ன கோபம் தெரியுமா, நான் வந்து எடுத்துட்டு வந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆனா என் தம்பியினுடைய காணிக்கை என்ன செய்யப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப அவனுக்கு என்ன கோபம் வந்துருச்சுன்னா, என் தம்பி செய்தது போல நான் ஏன் செய்யாம போயிட்டேன், அல்லது என் தம்பியினுடைய வெற்றி எனக்கே கிடைக்காம போயிடுச்சு. இதுதான் முதல் கோபம். நினைக்கிறேன் கோபத்துல முதல் கோபம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் எழும்புறது எதுக்குன்னு கேட்டா, நம்ம மேலே எழும்புற கோபம் தான். நான் இது ஒரு பட்டியல் போட்டேன். அநேகருடைய வாழ்க்கையில கோபம் வந்து நம்மளை பத்தி தான், வேற யாரை பத்தியும் இல்லை, நம்மளை பத்தி தான் நம்மளுக்கு கோபம்.
அதில் ஏபிசிடிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன், 7 லிஸ்ட்டு போட்டேன். அதில் அநேகருடைய கோபம் எப்படி இருக்குன்னா, முதலாவது தங்களுடைய தோற்றத்தை பற்றிய கோபம், ஆங்கிரி அபவுட் தியர் அப்பியரன்ஸ். ஏன் நான் இப்படி இருக்கேன், என் தோற்றம். இது வந்து நிறைய பேருக்கு தங்கம் மேலே ஒரு கோபம் வருது. ஏன் ஆண்டவர் இப்படி என்னை படைச்சாரு, நான் ஏன் முகம் இப்படி இருக்கு, எனக்கு ஏன் இந்த கலரு, ஏன் என் மூக்கு இப்படி இருக்கு, ஏன் என் கண்ணு இப்படி இருக்கு, ஏன் என் தலைமுடி இப்படி இருக்கு, இதை பார்த்து வருத்தப்படுறவங்க நிறைய பேருங்க. அப்பியரன்ஸ். ரெண்டாவது ஒன்று இருக்கு, பேக்ரவுண்ட். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பின்னணி, ஏன் நான் இந்த சூழ்நிலையில் பிறந்தேன், இந்த சூழலில் நான் ஏன் வளர்றேன், ஏன் ஆண்டவர் என்னை வேற இடத்துல பிறக்க வச்சிருக்கலாமே, என்னை வேற ஒருத்தருக்கு பிறக்க வச்சிருக்கலாமே, ஏன் இந்த பின்னணியில் நான் பிறந்தேன். மூன்றாவது சாய்ஸஸ். நாம் எடுத்த நம்முடைய சொந்த தீர்மானங்கள் அல்லது தெரிந்தெடுப்புகளை பற்றி கோபம். ஏன் நான் இதை எடுக்காம விட்டேன், ஏன் இதை தெரிந்தெடுத்தேன். சில பிள்ளைகளுக்கு 1 வருஷம் படிச்சு முடிச்ச பிறகு தான் ஏன் 11th ஸ்டாண்டர்ட் இந்த குரூப்பை நான் எடுக்கல அப்படின்னு பயங்கர கோவம். அந்த நேரம் எனக்கு உதிக்கவே இல்லையே. சில பேர் காலேஜில் சேர்ந்த பிறகு கூட கோவம் வருது, ஐயோ இந்த குரூப்பை போய் சேர்ந்துட்டேனே, இந்த கோர்ஸை போய் சேர்ந்துட்டேனே, தெரியாம சேர்ந்துட்டேன். சில பேர் சர்டிஃபிகேட் கையில் வாங்கிட்டாங்க, வாங்கின பிறகு கோவம், ஐயோ நான் தானே வேணும்னு போய் சேர்ந்தேன், இந்த கோர்ஸ் படிச்சா வேலை கிடைக்காது அப்போ தெரியலையே, இவ்வளோ முட்டாளா இருந்திருக்கிறேனே. தங்கக்குள்ளேயே கோபம், பிகாஸ் ஆஃப் தி சாய்ஸஸ். சில பேர் கல்யாணம் பண்ணிட்டு கோவம், இந்த பொண்ணை போய் நானே தேவ சுத்தம்னு சொல்லி கண்டுபிடிச்சி நானும் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேனே, இந்த பையனை நான் வந்து கல்யாணம் பண்ணி தேவ சுத்தம்னு சொல்லி எல்லாத்தையும் வேற சொல்லிட்டேனே, இந்த பொண்ணை தான் கட்டுவேன் நின்னனே, இந்த பையனை தான் கட்டுவேன் நின்னனே, இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு பின்னால் உங்களுக்கு திடீர்னு ஒரு வெளிப்பாடு வந்துடும், ஐயோ நான் தானே தப்பு பண்ணேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் மேல ஒரு பெரிய கோவம். 4வது டிலேஸ். தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தாமதங்கள். ஓ இந்த தாமதங்களால ஒரே கோவம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு தாமதம் வந்தது, ஏன் இது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் கிடைக்குது ஏன் எனக்கு கிடைக்கல. தாமதங்களால் வந்த கோபங்கள். 5வது எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். நம்முடைய வருமானங்கள், நம்முடைய பொருளாதாரத்தினுடைய குறைவுகள், இதை பார்த்து கோபம். ஏன் எனக்கு இந்த பணம் இல்லை, ஏன் எனக்கு சம்பளம் இல்லை, ஏன் எனக்கு விரும்பின சம்பளம் கிடைக்கல, ஏன் எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல. அதில் ஒரு பயங்கர கோபம், தெரியாமல் நான் இந்த ஃபீல்டை எடுத்துட்டேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ குறைந்த சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சம்பளத்தை பற்றி பணத்தை பற்றி கோபம். இன்னொன்று இருக்கு, எஃப் ஃபார் ஃபெயிலியர்ஸ். நமக்கு வந்த தோல்விகளை பற்றி, ஏன் நான் தோத்து போனேன், ஏன் இதில் நான் தவற விட்டேன். ஃபெயிலியர் வந்து நம்மளுக்குள்ள கோபத்தை பற்றி எரிய வைக்கும். ஜி கெயின்ஸ். நமக்கு வருகிற சில பேரான அதிருப்திகள். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொண்ட பேரான நம்ம எதெல்லாம் நம்ம சம்பாதித்தோமோ அதுவே நமக்கு பாரமாக மாறும்போது நமக்கு வந்து கோபங்கள் வர்றது இயல்பு. இன்னொன்று இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ். நமக்கு இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், அதனால உள்ள ஒரு கோபம். ஏன் இப்படி எனக்கு வந்தது, ஏன் இப்படி நேர்ந்தது, எனக்கு ஏன் உடம்புல இப்படி நடக்குது, ஏன் என் உடம்பு இப்படி வேலை செய்ய மாட்டேங்குது. இப்படி பல விதமான காரணங்களுக்காக உள்ளே ஒருவருக்குள்ளே எழும்பக்கூடிய கோபங்கள். இந்த கோபங்கள் பாருங்க, சில பேர் எப்படி சொல்ல வைக்கும்னா பாருங்க, இதெல்லாம் என் தலையெழுத்துன்னு சில பேர் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி வார்த்தைகள்? இதெல்லாம் எனக்கு என் தலையெழுத்து, என்ன பண்றது, இதெல்லாம் நான் வாழ்ந்து தான் ஆகணும் போல இருக்கு, இப்படி தான் சகிச்சாகணும் போல இருக்கு, இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் போல இருக்கு, மை ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் கொடுப்பன இல்லைங்க அப்படின்வாங்க. என்னது? ஆமாம், இதெல்லாம் கொடுப்பன இல்லைங்க. அது மாதிரி சில பேர் வந்து வேற தத்துவங்கள்லாம் வந்து அதெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து நான் முந்தின பிறவியில் நல்லவனா இல்லை போல இருக்கு, அதனால இந்த பிறவியில் இப்படி நான் இருக்கேன், அல்லது எங்கள் அப்பா அம்மா ஏதோ தப்பு செஞ்சாங்க போல இருக்கு, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், நான் அனுபவிக்கிறேன். இப்போ ஃபேமஸான ஒரு வேர்டு ஒன்று சுற்றிப்போம், அதில் என்னென்னா கர்மா அப்படின்ற வேர்டு இல்லையா, பழிக்கு பழி கடவுள் வாங்குறாரு அப்படின்னு, கர்மானால தான் அப்படி இருக்கேன். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளால் நம்ம நிறைய கோபத்தை நமக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா எழுப்பிட்டு இருக்கோம். அது நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கும்போது சாந்தமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், உள்ள நிறைய கோபங்கள். நீங்கள் இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தோற்றம், என்னுடைய பின்னணி, என்னுடைய தெரிந்தெடுப்புகள், என்னுடைய தாமதங்கள், என்னுடைய பொருளாதார நிலை, எனக்கு வந்த தோல்விகள், நான் சம்பாதித்த காரியங்கள், நான் வந்து என்னுடைய சரீரத்தின் பலவீனங்கள், இதெல்லாம் நினச்சி இந்த எரிமலை மாதிரி உள்ள புகைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா பனியாக இருக்கும், எப்போ வெடிக்கும்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும் போதோ, ஒரு சம்பவம் நடக்கும் போதோ, அதை பார்த்தீங்கன்னா அது வெடிக்கிற வெடிப்பை யாருமே தாங்க முடியாது. ஏன்னா அது உள்ள ரொம்ப நாளாக இந்த கோபம் உள்ள இருக்கு. இந்த காயினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் வந்து கோபத்தை வெளியே காட்டவே இல்லை. தம்பியால கண்டுபிடிக்க முடியல, இவர் கோபமா இருக்கிறாரு, எரிச்சலா இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அத்தனை கோபத்தை எங்க அடக்கி வச்சிருந்தானா, உள்ளே அடக்கி வச்சிருந்தான். நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. சில பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப கோபம் வந்தா 2 வார்த்தை திட்டிடுவாங்க. திட்டா கூட ஒருவேளை என்ன வந்துடும், அந்த கோபம் எப்படி ஒருத்தர் இருமுனா உள்ள இருக்க அடங்கி இருக்கிற சளி வெளியே வருதோ அந்த மாதிரி திட்டா கூட என்ன வந்துடும், கோபம் வெளியே வந்துடும். ஆனால் சில பேர் வந்து திட்டவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. சில பேர் ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா ஓன்னு அழுதுருவாங்க, ஒரே கண்ணீர் விட்டு அழுதுருவாங்க. சில பேர் அழக்கூட மாட்டாங்க, அப்படியே அடக்கி அப்படியே அமைதியாக சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க.
ஏசான்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனை வந்து அவனுடைய சொந்த தம்பி என்ன செய்தான், ஏமாற்றி போட்டான். அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அப்பாட்ட வந்து இவனுக்கு முன்னாலே வந்து களவாடிட்டு போயிட்டான். அவனுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமாங்க? நீங்க ஆதியாகமம் 27:38 படித்தீங்கன்னா, தன் தகப்பனை இந்த ஏசா நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்னது? ஆமா, இவனுடைய வெளிப்பாடு என்ன? சத்தம் போட்டு அழுதுட்டான். காயின் ஒரு சத்தம் போட்டு அழுதா கூட நல்லா இருந்திருக்கும். இப்படி என்னுடைய காணிக்கு அங்கீகரிக்காம பட போயிடுச்சே, ஆண்டவர் வந்து இப்படி என்ன நிராகரிச்சிட்டாரு, ஏன் இப்படி எனக்கு நடந்ததுன்னு அழுது கூப்பாடு போட்டிருந்தா கூட கோபம் உள்ளத்தோடு என்ன பண்ணிருக்கலாம், வெளியே வந்திருக்கும். ஆனா அவன் சத்தம் போடலங்க, ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியா இருந்தான். இவனுக்கு எதுவுமே பாதிப்பே நடக்காதது போல அமைதியா இருந்தான். நம்ம ஊர்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, சில வெளியில தடிக்கு கீழே விழுந்துட்டா நீங்க போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பு ஒன்றும் உடஞ்சிருக்காது, ஆனா வலி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். சொல்ல விளக்குதா உங்களுக்கு? அதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, என்ன காயம்னா ஊமக்காயம்னுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, நிறைய பேர் கோபம் கூட ஊமக்காயமா தான் இருக்கு, ஊமையா இருக்கும். வெளியே ஒரு வார்த்தை வராது, ஒரு அழுக வராது, ஒரு திட்டு வராது, அப்படியே ஊமையா இருக்கும். அந்த ஊமக்காயம் இருக்கும் பாருங்க, நம்மளை நிக்க விடாது, உட்கார விடாது, படுக்க விடாது, தூங்க விடாது, அங்கங்க சிவப்பா இருக்கும். அது வெளியே நம்ம யார்ட்டையும் காட்டவும் மாட்டோம், சொல்லவும் மாட்டோம். இது பேர் வந்து ஊமக்காயம். இதை நீங்க வந்து போய் நீங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கூட அந்த காயம் தெரியவே தெரியாது, ஒரு இன்ஃப்ளமேஷன். இந்த வகையான கோபம் காயினுடைய வாழ்க்கையில ஆரம்பித்தது. இதே ஒரு கோபத்தை வந்து அப்சலோம் நீங்க பார்க்க முடியும். அப்சலோம் வந்து தன்னுடைய சகோதரியாகிய தாமார இந்த அம்னோன் தவறா நடத்திட்டான்னு சொல்லி அவனுக்கு வந்த கோபம் வெளியே காமிக்கவே இல்லைங்க, அமைதியா உட்காந்து 2 வருஷம் எந்த நல்லதும் பேசல, கெட்டதும் பேசல, அமைதியா உட்காந்துருந்தான். எல்லாரும் நினைச்சாங்க இவனுக்கு கோபம் இல்லைன்னு. 2 வருஷம் கழிச்சு தன் சகோதரனை கொன்னே போட்டான். இது என்னன்னா ஊமக்காயம், இது ஊம கோபம் உள்ள உட்காந்துருக்கு. இந்த கோபம் வெளியே தன்னை உடனே வெளிப்படுத்தாது. இந்த கோபங்கள் அநேக வேளையிலுடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாகவே இந்த கோபம் திரும்பிடும். நாமே அதை பத்தி பேசிட்டு, நாமே அதை பத்தி யோசிச்சுட்டு, நாமே சில வேளையில நம்ம மேலேயே பழி சுமத்திட்டு உட்காந்துருப்போம். இதை பற்றி வேதம் பேசும்போது பிரசங்கி 7:9 வாசிக்கும் போது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம். எல்லாரும் சொல்லுங்க, எங்க குடியிருக்குமா? மூடருடைய. அப்போ ஒரு மனுஷனுடைய நெஞ்சில இந்த கோபத்தை குடியிருக்க வச்சுட்டு அமைதியா இருக்கும்போது ஒருவனை யாரா மாற்றினோம் அதுன்னா அவனை முட்டாள தான் மாற்றும். அவன் எடுக்கிற தீர்மானங்கள், அவன் பேசுகிற வார்த்தைகள், செய்கிற செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா மதியனமா தான் இருக்கும். காயனுடைய வாழ்க்கையில வெளியே சொல்லாத, பேசாத, அமைதியா இருந்த கோபம் எவ்வளோ பெரிய பாதிப்பை அவனுக்கு உண்டாக்குச்சு பாருங்க. குடும்பமே போச்சு, உறவுகள் எல்லாம் உடைஞ்சு போச்சு, கடைசியில் கொலைகாரனாக மாறினான். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுறாரு. ஆர் யூ ஆங்கிரி அட் யுவர் செல்ஃப்? ஆர் யூ குவைட் பட் வெரி ஆங்கிரி? அமைதியா இருக்கிறீங்க, ஆனால் பயங்கர கோபம். ஒருவேளை அந்த கோபம் யாராவது ஒருத்தரை பற்றி இருக்கும். சில பேருக்கு தங்களோட பெற்றோரை பற்றி ஏதோ ஒரு கோபம், அவங்க சொன்ன காரியம், அவங்க நடந்துக்கிட்ட காரியம், அவங்க செய்த காரியம், செய்யாமல் போன காரியம், அவங்கள பற்றி சொன்ன ஒரு அதை அப்படியே மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனால் வந்து டெய்லி சாப்பிட்டு தான் இருக்காங்க, வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க, வீட்டில் தான் படுத்து தூங்குறாங்க, அப்பாவோடு தான் பேசுகிறாங்க, அம்மாவோடு தான் பேசுகிறாங்க. உள்ள ஆள் மனதில் என்ன இருக்குன்னா anger. சில பேருக்கு மனைவி மேலே இந்த ஆழ்ந்த கோபம், கணவன் மேலே ஆழ்ந்த கோபம் பல வருஷங்களாக. சில பேருக்கு மாமனார் மேலே, மாமியார் மேலே ஒரு கோபம் உள்ளே வந்துருச்சு, அது வெளியே போல, அது உள்ளே உட்காந்துருக்கு, உள்ளே இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாத்தனார் மேலே, சில பேருக்கு வந்து கோ பிரதர் மேலே, பிரதர் இன்லா மேலே, சிஸ்டர் இன்லா மேலே ஒரு கோபம், டீப் சீட்டட் ஆங்கர் உள்ள வச்சிருக்காங்க. கடந்த வாரம் என்னுடைய சொந்தத்தில் ஒரு பிள்ளைகிட்ட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவள் திடீரென்று சரீரம் சுகவீனமாகி இருதயம் பாதிக்கப்பட்டு அவள் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டாள். அவள் இருதயத்தில் வந்து ஒரு பிளட் கிளாட் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவள் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஆள், ரொம்ப யங்கான ஒரு ஆள். எப்படி இது நடந்தது அப்படின்னு நான் விசாரித்தேன். என்ன நடந்துச்சு, எப்படி உனக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பில் சீரியஸாக எமர்ஜென்சியில் போகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப நாளாக அவளுக்கு கால் வலிச்சுக்கிட்டே இருந்துச்சான், கால் வலி. அந்த கால் வலிக்காக அவள் அப்பப்போ ஏதாவது மாத்திரை எடுத்துக்குவாளாம், ஏதாவது தைலம் போட்டுக்கிடுவா. சரி, நான் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறதுனால, ரொம்ப நேரம் நிற்கிறதுனால கால் வலி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த காலில் என்ன வந்திருக்குன்னா, அவளுடைய நரம்பில் ஒரு சின்ன பிளட் கிளாட் வந்திருக்கு. அது எங்கே போய் மோதுனான்னு அவளுக்கே தெரியல, ஞாபகமே இல்லை. ஆனால் ஒரு பிளட் கிளாட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அந்த பிளட் கிளாட் பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு கூட தெரியல.
ஆனால் டாக்டர்ஸ் வந்து இன்னும் யோசிக்கிறாங்களா, அது வந்து இன்னும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த பிளட் கிளாட் இருக்கு பாருங்க, அப்படியே அந்த நர்வ் வந்து கால்லேருந்து ட்ராவல் பண்ணி நேராக போய் அவருடைய லங்ஸில் போய் உட்காந்துரு. இப்போ அவருடைய ஹார்ட்டை பாதிச்சிரு அந்த கிளாட். எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்றைக்கோ பட்ட அடி, சின்ன வயசுலேயோ என்னன்னு தெரியல, ஆனால் அந்த சின்ன கிளாட் வந்து அது உடனே கண்டுபிடிக்கப்பட்டு அதை எடுக்கலை அப்படின்னும் பொழுது அது நீண்ட நாள் கழித்து அவளுடைய உயிருக்கே ஆபத்தை கொண்டு வருகிற அளவுக்கு ஒரு பாதிப்பை இந்த வயசில் அவளுக்கு கொண்டு வந்திருக்கு. அவள் பிரமிப்பில் தான் சொல்கிறாங்க, எனக்கு ஞாபகமே இல்லை, நான் அடிப்பட்ட மாதிரி ஞாபகம் இல்லை, எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. நிறைய பேருடைய லைஃப்பில் இந்த கிளாட் மாதிரி தான் சில பேர் கோபம் அங்கங்கே உட்காந்துருக்கு. அப்பப்போ வலிச்சது, தைலம் போட்டுக்கிட்டோம், மாத்திரை போட்டுக்கிட்டோம், சில தடவை கோபம் வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவர் உணர்த்துவார். அந்த நேரத்தில் சரி ஆண்டவரே நான் விட்டுறேன் ஆண்டவரே அப்படின்னு சும்மா வாயில் சொல்லிட்டு அதை அப்படியே தைலம் போட்டு போயிட்டோம். ஆனால் அது சரியாக சரி பண்ணலை. அது நம்ம இருதயத்தை விட்டு நம்ம எடுக்கலை, அதை அப்படியே வச்சிருக்கோம். சர்ச்சில் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபீலிங் நல்லா இருக்கும், தைலம் தரவுனா எப்படி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் என்ன போயிடும், வலி போயிடும்ல. அந்த மாதிரி ஆலயத்தில் இருந்தேன், பிரசங்கிட்டேன், ஆராதனை பண்ணேன், மனசு நல்லா அமைதியாயிடுச்சு, எல்லாம் சரியாக போச்சு நினச்சிட்டு போயிட்டோம். ஆனால் வெளியே அந்த கதை விட்டு வெளியே போகும்போது அந்த கோபம் லைட்டாக அப்போ தான் தெரியும், அது உள்ளே தான் இருக்குது. எப்போ டக்குன்னு ஒன்றே தெரியும்னா அந்த ஆள் நேராக எதிரில் வரும்போது தான், அந்த ஆள் வந்து பிரைஸ் லார்ட் சொல்லும் போது தான், அந்த ஆள் வீட்டுக்கு வரும்போது தான், அந்த ஆளை நம்ம சந்திக்கும் போது அந்த கோபம் உள்ளே இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடும். அவங்களோட முகத்தை நமக்கு பார்க்க பிடிக்காது, அவங்கள்ட்ட பேச பிடிக்காது, அவங்கள எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, என்ன இருக்கு உள்ள சொல்லுங்கள், பயப்படாதீங்க. ஆமாம், இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு கையை அறுத்துக்க வேணாம், நீங்களே நிதானிங்க. அந்த சம்பவத்தை நினைச்சாலே ஒரு மாதிரி மனசு சரியில்லைப்பா சார், ஒரு மாதிரி பண்ணுது. அது வரைக்கும் நல்லா இருக்கேன், அந்த நேரத்தில் ஒரு மாதிரி பண்ணுது. அது வரைக்கும் பாடிக்கிட்டு தான் இருந்தேன், அது வரைக்கும் ஆராய்ச்சிட்டு தான் இருந்தேன். அந்த ஆளை பார்த்த உடனே எனக்கு என்னமோ மாதிரி பண்ணுதுப்பா சார், ஒரு மாதிரி இருக்குது மனசு, உடனே வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுது என்ன. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அந்த கோபம் உள்ள விட்டு என்ன பண்ணலை, வெளியே போகலை, அது உள்ளே தான் உட்காந்துருக்கு. மூடருடைய நெஞ்சில் கோபம் குடியிருக்கும். கோபம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் நம்ம சந்தித்து கொண்டோம். நான் பேசுகிறேன், நீங்கள் திட்டலை, நீங்கள் சண்டைக்கு போகலை, வாக்குவாதம் பண்ணலை, பட் டீப் சீட்டட் ஆங்கர் உள்ள இருக்கு. ஆவியானவருக்கு நம்மோடு பேசுகிறாரு, கோபத்தை விட்டு நெகிழ்ந்துரு. அந்த கோபம் உனக்கு வேணாம்ப்பா, உன்னை அநீதியான பாதையில் உன்னை கொண்டு போகிறதுக்கு அந்த கோபம் உனக்குள்ளே இருக்கு, அதை எடுத்துரு. நீ சொல்லலாம், ஆண்டவரே நான் மற்றவங்களை போல நான் திட்டலை, கெட்ட வார்த்தை பேசலை, நான் சண்டை போடலை, நான் போராடலை, நான் வாக்குவாதம் பண்ணலை, நான் அடிக்கலை, நான் எதுவுமே செய்யலாம் ஆண்டவரே. இல்லைப்பா, உன் முகநாடி வேறுபட்டுருச்சு, உன் முகநாடி வேறுபட்டுருச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், அவனுடைய தம்பி கூட அந்த முகத்தில் டிஃப்ரென்ஸ் பார்க்கல, அவங்க அப்பா அம்மாலாம் அங்கே தான் இருந்தாங்க. யாருக்குமே இந்த பையனுக்கு இவ்வளோ கோபம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலங்க. கண்டுபிடிச்சிருந்தா கூட போயிருக்க மாட்டாங்க, கண்டுபிடிச்சிருந்தா நிச்சயமாக கேட்டிருப்பாங்க. யாருமே கண்டுபிடிக்கல, உள்ள இருந்துச்சு. நமக்கு நாம எழுப்பி கொண்ட கோபங்கள், நமக்கு விரோதமாக நம்ம வச்சிருக்கிற கோபங்கள், இந்த கோபங்கள்லேருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும். நான் உங்களுக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், இந்த கோபங்களை நம்ம அடக்கி வைத்து நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த கோபங்கள் நமக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்குது. முதல்ல இது வந்து நம்முடைய சரீரத்தில் பெரிய பாதிப்பை கொண்டு வரப்படுது. டீப் சீட்டட் ஆங்கர் இருக்கு பாருங்க, ஆழ்ந்த கோபங்கள் இருக்கு பாருங்க. சொல்றாங்க, டாக்டர்ஸ் போய் கேட்டால் சொல்றாங்க, அந்த கோபங்களுடைய விளைவு வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, ப்ரீதிங் இஷ்யூஸ் வருதுன்னு சொல்றாங்க, நரம்பு தளர்ச்சி வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரெயின்ல கூட கிளாட் ஆகிறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ், இந்த கோபங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. இது நமக்கு அவசியமில்லாத ஒரு காரியம். தேவ சமூகத்தில் இன்னைக்கு அந்த மனதளவில் மறைச்சு வச்சிருக்கிற கோபங்களை விட்டுட்டு என்னை சாந்தத்தின் ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரை நம்ம கத்தட்ட கேட்டு விடுதலை பெற வேண்டியது அவசியம். விடுதலை பெற வேண்டியது அவசியம். பல வருஷங்களுக்கு முன்பாக அப்பா ஒரு நடந்த சம்பவத்தை அவங்க ஒரு முறை சொன்னாங்க. ஒரு முறை நம்ம சபையின் விசுவாசி ஒரு சகோதரி அப்போ இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து அவங்க கிட்னியில் வந்து ஒரு ஸ்டோன் ஒன்று உண்டாயிடுச்சு. அந்த ஸ்டோனில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம், ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. அதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க போயிட்டாங்க. அது வந்து அவங்கள ரொம்ப வேதனைக்குள்ள, பயங்கர பாதிப்புக்குள்ள ஆயிடுச்சு. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகலை, எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம் சுகமாகலை. ஒரு முறை அப்பா அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் போயிருக்கும் போது ஏதோ ஒரு ஏவுதல்ல அப்பா ஒரு வார்த்தை கேட்டாங்களாம், சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு யாரை பற்றி ஆகல நீங்கள் ரொம்ப கோபத்தை உள்ள வச்சிருக்கீங்களா, ரொம்ப வருஷமாக நீங்கள் ஏதாவது ஒரு கோபத்தை உள்ள வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. யாரையாவது மன்னிக்காமல் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. இதை கேட்ட உடனே அந்த சகோதரி கொஞ்சம் அவங்க அப்படியே ஷி வாஸ் ஷேக்கன். அவங்க சொன்னாங்களா, அழுதுகிட்டே அப்பாட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் என் மாமியார் மேலே எனக்கு பயங்கரமான கோபம், எனக்கு அந்த கோபத்துலேருந்து நான் வெளியே வரல,
அந்த கோபம் எனக்குள்ள எரிச்சல் எனக்குள்ள எழும்பி 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 நான் வந்து அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப எரிச்சல் ஆயிட்டேன். நான் ரொம்ப கோபம் ஆயிட்டேன். எந்த அளவு கோபம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து அரிசி புடைக்கும் போது அதில் கல் இருக்கும், சாப்பாடு போடும்போது கல் வரும். ஆனால் என் மாமியாருக்கு வந்து அந்த பிளேட்டில் அதை போடும்போது, எனக்கு இவ்வளோ தப்பு செய்கிறேன், எனக்கு இவ்வளோ தீங்கு செய்கிறவளுக்கு கல் இதெல்லாம் எதுக்கு எடுக்கணும், அப்படியே சாப்பிடட்டும் அந்த கல்லோட நான் அப்படியே போடுவேன். பலமுறை ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு, உனக்கு ஏன் இந்த எரிச்சல், உனக்கு ஏன் இந்த கோபம், நீ வந்து மன்னிச்சிரு, அந்த கோபத்தை உனக்குள்ள வச்சுக்கிடாத, அந்த கோபத்தை விட்டு நெகிழ்ந்துருன்னு எத்தனையோ முறை பேசியிருக்காரு. நான் வந்து விடலை பாஸ்டர், அந்த கல்லோட அப்படியே சாப்பாடு போடுவேன். இது மாதிரி பலமுறை எனக்கு நடந்திருக்கு. நீங்கள் கேட்ட உடனே எனக்கு புரியுது, ஆண்டவர் கொஞ்ச நாளாவே என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நீ அன்றைக்கு அவ்வளோ கோபத்தில் உங்கள் மாமியாருக்கு சாப்பாட்டில் கல்லை வச்சு உன் கோபத்தை காட்டினேன், இப்போ உன் கிட்னியில் என்ன வந்திருக்கு, கல் வந்திருக்குன்னு ஆண்டவர் பேசினதான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பா உடனே கேட்டாங்களாம், சரிம்மா நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, சுகமாகலை, ஜெபிக்கிறோம் சுகமாகலை, ஒருவேளை உங்களுடைய வியாதிக்கு இது காரணமாக இருக்குமோ, நீங்கள் ஏன் நீங்கள் ஆண்டவற்றை வந்து இதை வந்து நீங்கள் விட்டு கொடுத்து உங்களை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணித்து நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் விடுதலை ஆகுங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா, பாஸ்டர் நான் உண்மையாக நான் விட்டுற விரும்புகிறேன் பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த அம்மா கதறி கதறி அழுதாங்க. அழுது சொன்னாங்களாம், ஆண்டவரே என் மாமியார் எனக்கு செய்த எல்லா கொடுமைகளை நான் மன்னிச்சிடறேன்ப்பா, என் இருதயத்தை விட்டு அதை எடுத்துருங்க ஆண்டவரே, நான் இனிமேல் வந்து அந்த கோபத்தை என் உள்ளத்தில் வைக்க மாட்டேன், என்னை குணமாக்குங்க, என் இருதயத்துல அந்த கோபத்தை எடுத்துருங்க, கோபத்தை எடுத்துருங்க. அந்த அம்மா கதறி கதறி அழ ஆரம்பிச்சாங்க. ஜெபித்து கொண்டே இருக்கும் போதே திடீர்னு அந்த அம்மா அப்பாட்ட, பாஸ்டர் நான் வந்து பாத்ரூம் போயிட்டு வரேன்னாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அந்த அம்மா பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அந்த அத்தனை கல்லும் சுக்கு நூறாக நொறுங்கி அந்த அம்மா யூரின்ல அப்படியே வந்துருச்சு. அந்த நாள்ல அந்த அம்மா அந்த நிமிடமே 100% she was totally fine, அப்படியே குணமாயிட்டாங்க. நான் கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் கோபம் தான் காரணம் நான் சொல்லலை, அப்படி பாஸ்டர் சொல்லிவிட்டாரு அப்படி நீங்க போய் புதுசா ஒரு வியாக்கியானம் கொடுக்காதீங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு மனிதனுடைய சரீரத்தினுடைய சுகத்தை கூட கோபம் என்ன செய்ய முடியும், பாதிக்க முடியும். நிறைய பேருடைய இமோஷனல் ஹெல்த், அவங்களுடைய நல்ல நினைவுகளை, மனநிலையை கோபம், உள்ள உட்கார்ந்திருக்கிற கோபம் பாதிக்க முடியும். நல்ல உறவுகளை, குடும்ப உறவுகளை, நல்ல நண்பர்களை, நல்ல ஐக்கியங்களை இந்த உள்ள உட்கார்ந்திருக்கிற கோபம் சுக்குநூறாக நொறுக்க முடியும், அழிக்க முடியும். ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, வெளியே நீ பேசாம இருக்கலாம்பா, வெளியே ஒண்ணுமே காமிக்காம இருக்கலாம், ஆனா உனக்குள்ள கோபத்தை விட்டு நீ நெகிழ்ந்துரு. உனக்குள்ள அந்த கோபம் குடி இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? ஆமா, கோபத்துக்கு எவ்வளவு மேக்சிமம் ஆண்டவர் கொடுத்த ஷெல்ஃப் லைஃப் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, எக்ஸ்பைரி டேட் எப்படி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால கோபம் எரிச்சல் தணிஞ்சிடணும். அதாவது அந்த நாளை தாண்டி அடுத்த நாளுக்கு அந்த கோபத்தை கொண்டு போகக்கூடாது. நம்ம வீட்டில் எவ்வளவு நல்ல பழம் கூட, நல்ல காய்கறி கூட நீங்கள் வெட்டி நீங்கள் வந்து சமைச்சு மீதி கொஞ்சம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் எடுத்து போய் குப்பை தொட்டில் போட்டிங்கன்னா, அதை வெட்டி போடும்போது அந்த வெங்காயம் கூட நல்ல ஸ்மெல்லாக தான் இருக்கும், நல்ல வாசமாக தான் இருக்கும். அந்த தோலில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் அடுத்த நாள் அந்த குப்பையை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நாற்றமாக மாறிடும்ல, வாசனை நாற்றமாக மாறும். கோபம் கூட அன்றைக்கு ராத்திரியோட டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கோபம் வர்றது இயல்பு தான், எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த கோபத்தை தங்க விடாம அதை உடனே நம்ம ஃப்ளஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை தூக்கி வெளியே போட்டோம்னா, அதை உடனே மன்னிச்சுட்டு அதை மறந்துட்டு நாம சாந்த குணத்தை நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா நாம தப்பிச்சோம், நாம குணமாயிடுவோம், நம்ம விடுதலை ஆயிடுவோம். அந்த கோபம் நம்மளை கொன்று போடும். ஆண்டவரே நான் பேசல, நான் திட்டலை, நான் வாக்குவாதம் பண்ணலை, நான் சண்டைக்கு போகலை அப்படின்றதுக்காக தயவுசெய்து வந்து நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி நீங்க யாருமே நம்மளை மாறுதட்டிக்க வேணாம், நம்மளே பாராட்டிக்க வேணாம். ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கும் போது ஆவியானவர் உங்கள்கிட்ட உணர்த்துறாரா, எப்பா நீ பேசல, நீனு அமைதியா திரும்பி போயிட்டு அப்சலோம் மாதிரி, ஆனா உனக்குள்ள கோபம் இருக்கா, உனக்குள்ள ஆழமான எரிச்சல்களை நீ வச்சிருக்கிறியா? இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அதை என்ன விட்டு எடுத்துடுறேன்ப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு நீங்க தாங்க, மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே,